எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30-31. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ யாரையும் பழி வாங்க போக வேண்டாம், பழி வாங்கிறது எனக்குரியது. இந்த மாதம் மே மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு பிரச்சனை பண்ணா யாராக இருந்தாலும் சரி, உனக்கு கஷ்டம் கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி, உன்னை வேதனைப்படுத்தின யாராக இருந்தாலும் சரி, அவமானப்படுத்தின யாராக இருந்தாலும் சரி, தலையை குட்டி 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 படுக்க வச்சாலும் சரி, நீ காலில் மிதிக்கப்பட்டாலும் சரி, நீ ஒன்றும் செய்யாத, அமைதியெல்லாம் படுத்துக்கோ. மீறி மிதிக்க பேசாமல் படுத்துரு. நான் எந்திரிப்பேன், நான் பழி வாங்குவேன். இது கர்த்தர் உண்மையாகவே துக்கப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், மிதிக்கப்படுவர்களுக்காக கர்த்தர் எழும்பி பழி வாங்குகிற ஒரு மாதம். ஆமென். அநியாயமாக போட்டு இழைக்கிறாங்களா, உடம்பை நாசம் பண்ணுறாங்களா, அடிக்கிறாங்களா, உதைக்கிறாங்களா, மனசை உடைக்கிறாங்களா, நசுக்கிறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா, அசிங்கப்படுத்துகிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, பேரை கெடுக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. பேசாமல் கர்த்தர் பாத்திர பொத்துன்னு உழுந்து கிடங்க. எந்திரிப்பார் யூத கோத்திர சிங்கம், எந்திரிப்பார். இந்த மாதம் எந்திரிப்பார் கர்த்தர். இந்த 1ஆம் தேதிக்கு ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது 30ஆம் தேதி 30ஆம் தேதி ராத்திரி ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது 1ஆம் தேதிக்குள்ளே பிரவேசிக்கும் போது கர்த்தர் சொன்னார், இந்த வசனத்தை எடுத்து வாசினார். வாசி, பழி வாங்குதல் எனக்குரியது. நான் பதில் செய்வேன், பதில் கொடுப்பேன், ஆன்சர் பண்ணுவேன். நீ ஆன்சர் பண்ணாத, நீ ஆன்சர் பண்ணக்கூடாது, யாருக்கும் ஆன்சர் பண்ணக்கூடாது, எந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது, எந்த பிரச்சனைக்கு வாய் தரக்கூடாது. நான் வாய் திறப்பேன், நான் எந்திரிப்பேன், நான் பழி வாங்குவேன், நான் வாய் திறந்து நான் பேசிக்குவேன், நீ பேசாத. ஆமென். சில வேலை பயங்கரமான பிரச்சனை, பையனை ஊர் உலகம்லாம் அடித்து கொண்டு வந்து வீட்டு வாசலில் போட்டாங்க. அந்த பையனை வெளியே கொண்டு வர சொல்லி அப்பாவை பிடிச்சி பிரச்சனை. அப்பா சொல்கிற உள்ள தூக்கி வச்சுட்டு பையனை, டேய் நான் பேசிக்கிறேன்டா. இந்த மாதிரி தகப்பனாகி ஆண்டவர் சொல்கிறார், நான் பேசிக்கிறேன்டா, நீ வாய் திறக்காதடா, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் செய்வேண்டா, நான் பதில் செய்வேண்டா, நான் பழி வாங்க வேண்டாம் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். என்னோடு பேசுனதை உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதம் கர்த்தருடைய பாத்திலே அமர்ந்திருக்க வேண்டிய காலம். 46ஆம் சங்கீதம். இந்த மாதம் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டிய காலம். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அவர் என்ன செய்வார்? 9ஆம் வசனத்தில், நீ அமர்ந்திருந்தால் அவர் பூமியின் 9ஆம் வசனத்தில் என்ன செய்வார்னா, பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை அடித்து காலி பண்ணிடுவார். யுத்தத்தை ஓய பண்ணுவார், வில்லை ஒடிப்பார், ஈட்டியை முறிப்பார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிப்பார். யுத்தங்களை ஓய பண்ணுவார், யுத்தங்களை அப்படியே ஆஃப் பண்ணுவார். சில மனுஷனை ஆஃப் பண்ண முடியாது, சில பிசாசை ஆஃப் பண்ண முடியாது, சில மந்திரவாதியை ஆஃப் பண்ண முடியாது, சில சூனியக்காரரை ஆஃப் பண்ண முடியாது, அரசியல்வாதியால் கூட ஆஃப் பண்ண முடியாது. தேவன் சொல்ல, நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணுவார், அணைப்பார், இல்லாதபடி ஆக்குவார். ஆஃப் பண்ணார். சவுலை கர்த்தர், சவுல் சீஷரை கொலை செய்ய போகும்போது ரோட்டை என்ன செஞ்சார்னா,
ஆண்டவர் வல்லமையாக இறங்கி பிரகாசமாக இறங்கி கண்ணை குருடாக்கி பொட்டுன்னு ஆஃப் பண்ணார். ஆஃப் பண்ணாரா? ஆஃப் பண்ணார். ஆஃப் பண்ணுவார். இந்த மாதம் ஆஃப் பண்ண வேண்டியதை ஆஃப் பண்ணுவார். நமக்காக ஆஃப் பண்ணுவார். ஆஃப் ஆகும். 10 எரிஞ்சிட்டே இருக்குதா? எரியிட்டோம். நீ கவலைப்படாத. பார்த்து உட்காந்து அமர்ந்து காத்துரு. ஆஃப் பண்ணுவார். 10 எரியதெல்லாம் ஆஃப் ஆகும். ஒன்று கடிக்க வந்ததெல்லாம் ஆஃப் ஆகும். ஒன்று குத்த வந்தது ஆஃப் ஆகும். அந்த எருமை மாடு ஆஃப் ஆகிடும். அந்த சிங்கம் ஆஃப் ஆகிடும். இந்த கரடி ஆஃப் ஆகிடும். அக்கினி சூழ ஆஃப் ஆகிடும். சிங்கக்கபி ஆஃப் ஆகிடும். அவர் ஓய பண்ணுவார். பார்வோனை ஓய பண்ணுவார். ஆமென். அமலேக்கியரை ஓய பண்ணுவார். பெலிஸ்தரை ஓய பண்ணுவார். சத்துருக்களை ஓய பண்ணுவார். சிங்கங்களையும் பாம்புகளையும் மிதிக்க பண்ணுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வீரின் பாம்பை மிதிப்பாய். சங்கீதம் 91 சங்கீதத்தில் நீ விரியின் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தை மிதித்து போடுவாய். இருக்குதா இல்லையா? கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன், கர்த்தர் மேல் சார்ந்திருக்கிற மனுஷன், கர்த்தரை அமர்ந்து அவர் பாதத்தில் படுத்து நீங்கள் தான் கதின்னு உட்கார்ந்துருந்தா கர்த்தர் சொல்லி பேசாமல் காலில் படுத்துரு. என் காலை அப்படி தூக்குறேன்னா பயங்கரமாக மிதிச்சிருவேன். கர்த்தர் நமக்காக தன்னுடைய வலது காலை எடுத்து சத்துருவை மிதிக்கிற ஒரு மாதம். கர்த்தர் பழி வாங்குகிற மாதம். கர்த்தர் சத்துருக்களை பழி வாங்குகிற காலம். நாசிக்கு உங்களை மிரட்டி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை துன்பப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை அவமானப்படுத்தி நீ இருக்கவே கூட பூமி நினச்சவங்களை கர்த்தர் ஆஃப் பண்ணுற ஒரு காலம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறனாலும் யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற காலம். பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலம் இல்லாதவனுக்கு ஆகிலும் உதவிகள் செய்கிற ஒரு காலம். அது லேசான காரியம் அவருக்கு. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதம் கர்த்தர் கொடுத்துருக்க வாக்குத்தத்தம், வெயிட் அப்பான் மீ, என்னிலே அமர்ந்திரு. நான் எழுந்து நான் செய்கிற காரியத்தை பார். பழி வாங்குதல் எனக்குரியது. நான் செய்கிறேன், நீ ஒன்றும் செய்யாத. என் சமூகத்தில் காத்துரு, என் பிரசன்னத்தில் இரு. ராஜாவும் பிரசன்னம் போதுமையான உட்காந்து கடை. நான் செய்கிறேன். ஒன்றும் கலங்காத, திகையாத, சோர்ந்து போகாத, பயப்படாத. இப்படி பண்ணுறானே, அப்படி பண்ணுறானே, இப்படி பண்ணுறாங்களே, அப்படி பண்ண போட்டு மண்டையை போட்டு குழப்பாத. பெசாமல் உட்காந்து சோத்திரம் உட்காந்துரு. எந்திரிச்சு நான் பண்ணுறதை நீ பாரு. சமுத்திரம் 2 திறக்கிறத பாரு. யோர்தான் 2 திறக்கிறத பாரு. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற மாதம். கர்த்தர் பழி வாங்குவா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பழி வாங்குகிற மாதம். கர்த்தர் சத்துருக்களை பழி வாங்குகிற காலம். 132 சங்கீதம் 8 வாசிங்க. 132 சங்கீதம் 8 132 சங்கீதம் 132 சங்கீதம் 8 132:8. வல்லமை விளங்கும் பெட்டி. நீர் தாவர ஸ்தலத்தில் எந்த இடத்துல கர்த்தரை நோக்கி உட்கார்ந்துருக்கிறோமோ அந்த இடத்துல உம்முடைய தாவர ஸ்தலத்தில் நீ என்ன செய்ய, எப்படி எந்திரிக்கணும்? சும்மா எந்திரிக்கக்கூடாது. வல்லமை விளங்கும் பெட்டி. சொல்லுங்க, வல்லமை விளங்கும் பெட்டி. ஆமென். அந்த காலத்தில் அம்பட்டம் பெட்டி கொண்டு வருவான். அது முடிவெட்டுற பெட்டி. அது முடிவெட்டிட்டு கத்திரிக்கோள் அதெல்லாம் அதுக்குள்ளே வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். வீட்டில் போய் முடி வெட்டிட்டு வருவான். இப்போ தான் பார்பர் கடை, அப்போல்லாம் கிடையாது. எங்கள் தாத்தா வீட்டில் வந்து முடி வெட்டிட்டு போவான் 72ஆம் வருஷத்தில். அப்போல்லாம் பார்பர் கடை ரொம்ப கடை கிடையாது. இப்போ தடிக்கு விழுந்த பார்பர் கடை. அவன் பெட்டி கொண்டு வருவான். அந்த பெட்டிக்குள்ளே அந்த சவரை கத்தி இருக்கும், கத்திரிக்கோள் இருக்கும். வீட்டில் வந்து முடி வெட்டிட்டு ஷேப் பண்ணி தாத்தாவுக்கு போவான்.
தாத்தா கண்ணு தெரியாது, கண்ணு நல்லா இருந்துச்சு, மாஸ்டராக இருந்தார், கண்ணு போயிடுச்சு. பெட்டி கொண்டு வருவான். இந்த பெட்டியை பார்த்த உடனே தெரியும் இது என்ன பெட்டின்னா அம்பட்டன் பெட்டி. அவன் வரான், ஆளை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. பெட்டி அவனால் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான், நல்ல வேஷ்டி ஒயிட் ஷர்ட்டு போட்டு வருவான். ஆனால் அந்த பெட்டியை பார்த்துட்டு தெரியும் பார்பர் வரான். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் கார்பெண்டரு அவன் பையை தூக்கிட்டு வருமே தெரியும் இது கார்பெண்டர் வரான். ஏசி மெக்கானிக் வந்தால் ஏசி மெக்கானிக் வரான், தெரியுதா? அவன் தொழிலில் கையில் சுமப்பான், ஒரு பையில் இருக்கும், அதில் ரம்பகம் பண்ணலாம்னுச்சுன்னா வெட்ட போகிறான் மரம், அதில் ஸ்க்ரூ டிரைவர்லாம் வச்சுருந்தா எலக்ட்ரிஷியன் வேலை செய்ய போகிறான், அவன் எலக்ட்ரிஷியன். அப்போ அவன் பெட்டியை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். ஆமேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு பெட்டி இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கிறிஸ்தவன் கையில் என்ன இருக்குது? ஒரு பைபிள் தூக்கிட்டு வரோம். பைபிள் தூக்கிட்டு வந்தால் அவன் கிறிஸ்தவன், கர்த்தருடைய புள்ள. பைபிளை தூக்கிட்டு வந்தான்னா ஊர் சுற்ற போகிறான் அப்படின்னு அர்த்தம். சரி, யாருன்னா கோச்சிக்கிறதுக்காக சொல்ல, உண்மையை பேசுங்க. பைபிள் தூக்கிட்டு வந்தால் கர்த்தருடைய பிள்ளை சர்ச்சுக்கு போகுதுன்னு அர்த்தம். பைபிள் தூக்கிட்டு வரலன்னா அது சும்மா வந்துட்டு போகுது. ஒரு அம்பட்டன் வந்தால் பெட்டி வருது, ஒரு கார்பெண்டர் வந்தால் பெட்டி வருது, ஒரு ஏசி மெக்கானிக் வந்தால் பெட்டி வருது, ஒரு ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பண்ணுறவன் வந்தால் பெட்டி வருது, ஒரு கொளுத்துக்காரன் வந்தால் கூட அவன் பையில் ஏதாவது போட்டு கொண்டு வருவான், அந்த கொளுறுகளெல்லாம் வச்சு கொண்டு வருவான். ஏன்பா நீ கூட பை கொண்டு வருவியப்பா, கொளுத்து வேலை செய்யணும், கொளுறு வேணையா? அதுபோல் தேவன் அவருடைய வேலை செய்வதற்கு நமக்காக எப்படி எந்திரிக்க போகிறார் இந்த மாதம்? அவர் சும்மா எந்திரிக்க மாட்டார், வல்லமை விளங்கும் பெட்டி. சொல்லுங்க, தேவனுக்கு ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் யார் பேர் இருக்குது? ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணி, நான் என் செத்தாலும் உமக்காக வாழ்வேன், உமக்காக சாவேன், வாழ்ந்தாலும் உமக்காக வாழ்வேன்ட்டு உடன்படிக்கை பண்ணி அடக்கம் பண்ணப்பட்டோம்ல. அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணி புதிய மனுஷனை இழப்பின ஒரு பெட்டி, உடன்படிக்கை பெட்டி அவர் வச்சிருக்கார். நான் ஞானஸ்நானத்தை ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, நான் கர்த்தருடைய பிள்ளைப்பா, நான் உலகத்தான் கிடையாது, இயேசுக்காக வாழ வந்தவன், எனக்கு இவ்வளோ சோதனை வரக்கூடாது, எனக்காக நீ எழுந்திருக்கணும். உங்கள் பெட்டியோடு எழுந்திரிங்க. என் பேர் எழுதி வச்சிருக்க பெட்டி, ஜீவ புஸ்தகம் அதில் இருக்குது. கிருபையுள்ள வார்த்தைகள் எனக்காக வாக்குத்தத்தம் பண்ண வாக்குத்தத்தங்கள் அதில் இருக்குது. நீ பண்ண வாக்குத்தத்தங்கள், நீ கொடுத்த வாக்குறுதிகள், நீ எனக்கு சிந்தின ரத்தம், நீ எனக்கு கொடுத்த வார்த்தைகள் அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. எனக்கும் உமக்கும் அங்கே ரிலேஷன்ஷிப், உறவு இருக்குது, அட்டாச்மெண்ட் இருக்குது, பந்தம் இருக்குது. எங்கள் அப்பா பெத்த அப்பா கிட்ட பந்தம் இருக்குது இல்லையோ, ரத்தத்தினால் பெத்த இயேசுவோட பந்தம் இருக்குது, அவரோட உறவு இருக்குது. ஆனால் அவருடைய புள்ள, இயேசப்பாவுடைய புள்ள, எங்கள் அப்பங்காரன் எந்திரிக்கிறானோ இல்லையோ, இந்த அப்பா நீங்கள் எந்திரிச்சு ஆகணும். பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். வல்லமை விளங்கும் பெட்டியோடு இழந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற ஒரு மாதம் உங்கள் பைபிளில் இருக்குதுங்க, தமிழ் பைபிளில் இருக்குதுங்க. தமிழ் பைபிள் வச்சுருக்கவங்க ஒன்று செல்ஃபோன்லேயாவது பாருங்கள், தமிழ் பைபிள் இருக்குது. அதில் ரோமர் 10:30 பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்றது யாரு? கர்த்தர் எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் வாக்குத்தத்தம். தேவன் தம்முடைய வாயினால் சொல்றத சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா பாஸ்டர் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார், அப்படின்னா வாக்குத்தத்தம். ஆமென். 9 மணிக்கு வந்துடுன்னு சொல்றது பாஸ்டர் சொல்றார் கூட்டத்துக்கு. ஆனால் நான் எந்திரிப்பேன், நான் பழி வாங்குவேன், பதில் செய்வேன் சொல்றது பாஸ்டர் சொல்ல, கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொன்னது எனக்கு தேவன் கொடுக்கிற வாக்குறுதி. என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது
பயங்கரமாக இருக்குமே. அப்படியானா இந்த மாதம் என்ன செய்யணும்னா 32 வசனத்தில் முந்தின நாட்களிலே நினைத்து கொள்ளணும். முந்தின நாட்களை நினைச்சிக்கிட்டு என்ன நினைக்கணும்? நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த நாட்களை உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தையும் சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளியுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் எங்களை குறித்து பரிதபித்து மட்டுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆசிகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தேவன் பிழைக்கும்படி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள். இந்த மாதம் கர்த்தர் சொல்ல பழி வாங்குவேன், எந்திரிப்பேன், பெட்டியோடு எந்திரிப்பேன். நம்மோடு தேவன் செய்த உடன்படிக்கை அவர் மறந்து போகிறவர் அல்ல. அழைத்தவர் உண்மை இல்லவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர். கல்லும் மண்ணும் ஒருவேளை அதுக்கு ஜீவன் இல்லாதனால தண்ணியில் எடுத்து மாறி 1000 மந்திரங்களை ஓதும். ஆனால் ஜீவனில் தேவன் மந்திரங்களை ஓதலை, இரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணவர். தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் கொடுத்தவர், அவரை உயிரோடு இழைப்பினவர், திரும்பி நமக்கா வரப்போகிறவர், ரட்சித்தவர், அபிஷேகம் பண்ணினவர், ராஜாவாக இருக்கிறவர், எஜமான இருக்கிறவர் சொல்லுகிறார், இந்த மாதம் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தை எழுதி வச்சார் ஆண்டவர். கர்த்தர் சொல்கிறாரு, எழுதி வச்சார். என்ன அதை எழுதி வைக்காம இருந்தால் எத்தனை பேர் காலில் எரிஞ்சு என்னை கொண்டுருவாங்களோ தெரியாது. தேவன் நல்லவர், தேவன் நல்லா தான் எழுதியிருக்காரு. கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதுனதுனால ஊழியக்காரமான எங்களை மாதிரி அப்பாவைகள் தப்பிச்சோம். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறான் எழுதாமல் இருந்தால் எங்கள் கதை என்னன்றதை ரொம்ப கஷ்டமாயிடும். ஆண்டவர் கையில் ஒரு வல்லமை விளங்கும் பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். அந்த பெட்டியை கையில் கர்த்தர் எடுக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுறத அந்த பெட்டி முன்னால் போகும்போது ஜெயம் உண்டாகும். இன்றைக்கி அநேகர் கர்த்தரை ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பெட்டியோடு ஒட்டி வாழ்ந்தான். ஓபேதேதும் கர்த்தருடைய பெட்டி அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்த போது பெட்டிக்கு முன்பதாக கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக உத்தமனாக இருந்தபடினால 3 மாதத்துக்குள்ளே ஏழையாக இருந்த ஓபேதேதுமுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு சகல விதமான நன்மையினால் முடிசூட்டி கணத்தினால முடிசூட்டி அவனை பயங்கரமாக ஆசீர்வதித்தார். ஒரு ஏழையை 3 மாதத்துக்கு 90 நாளைக்குள்ளே பெரிய பணக்காரனாக மாற்றின ஒரு பெட்டி தான் கர்த்தருடைய பெட்டி. அந்த நாளில் தாவீது பார்த்தேன், இந்த பெட்டி இனிமேல் நாம் வீட்டிலே வச்சுருந்தா நாளைக்கு அவன் ராஜாவை மாறிடுவான்னு சொல்லிட்டு ராஜா வந்து திருப்பி அந்த பெட்டியை எடுத்துட்டு தாவீது அந்த பெட்டியை கொண்டு போய் தாவீதின் நகரத்தில் கொண்டு போய் வச்சான். 3 மாதத்தில் அந்த பெட்டிக்கு இவ்வளோ பவர் இருக்குமானா 4 வருஷம் 5 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளே அந்த பெட்டி இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஜெயிக்கும். உங்கள் வீட்டில் கர்த்தரும் வரணும், இந்த மாதம் பெட்டியும் வரணும். நீ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். கர்த்தர் உனக்கு வழக்காடுவார், கர்த்தர் உனக்காக எந்திரிப்பார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உனக்காக ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.